வணக்கம் மக்களே, நான் கௌசி. வெல்கம் டு கௌசி ஸ்டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்லா ஜூஸ் தான் போடுறத பார்க்க போகிறோம். ஆம்லா ஜூஸ்னால் இது ஆம்லா மட்டும் இல்லை, இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி போட போகிறோம். தென் இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி குடிக்கணும், எப்படி குடித்தா இதை நம்ம பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோலாம் வீடியோவில் பார்த்துட்டு முன்னாடி அந்த கௌசி ஸ்டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆம்லாவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை, அதுவும் நான் வாங்கி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர், இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் லெமன், அதில் வந்து ஹாஃப் லெமன் ஊற்றினா கூட போதும். அப்புறம் வந்து சீரகமும் கொஞ்சமாக மஞ்சளும், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஜூஸ் போட போகிறோம். ஸோ ஜூஸ் நான் ஒரு சோம்பேறி வேணும்னா போட முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒன்று கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும், அப்படி இல்லையா சில்வர் பாத்திரத்தில் தான் ஸ்டோர் பண்ணணும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ இதை எப்படி குடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இதை வந்து நீங்கள் எடுத்து வெளியே வச்சுருங்க. ஒரு 1 hour கிட்டே வெளியே இருக்கட்டும். அதில் ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றிட்டு அதில் நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ கொஞ்சம் குடித்தாவே போதும். ஸோ டெய்லி தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஒரு சிலரால் குடிக்க முடியாது. அப்படி குடிக்க முடியலன்னா ஒரு 11:30 12 o'clock அப்படி குடிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, அப்புறம் கண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. தென் கருவேப்பிலையிலையும் அப்படி தான், அதில் அயன் சத்து இருக்குது. தென் நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் ரெகுலராக குடிக்க போகிறதுக்கு காரணம் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் க்ரோத்துக்காக தான் நான் குடிக்கிறேன். ஸோ குடிச்சிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பட் இது உண்மையாலுமே நல்ல பெனிஃபிட் குடிக்கணும்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் மறக்காமல் இதை பாட்டில் ஆர் சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணுறதோட டெய்லியும் போட்டு குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து சோம்பேறித்தனம் பட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ உங்களால் டெய்லி போட்டு குடிக்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இதோட அது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்.